ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். வேர்ல்டு கப் 2024 இந்திய டீமுடைய ஸ்குவாட் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிருந்தாங்க. 4 ஸ்பின்னர் ஏன் எடுத்தாங்க தேவையில்லாம, ஏன் இந்த பிளேயர் எடுத்தாங்க, ஏன் இந்த பவுலர் எடுத்தாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிருந்தாங்க. அதுக்கு பதில் தர மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் அஜய் அகர்காரும் 2 பேரும் பிரஸ் மீட் வச்சு நாங்கள் இந்த பிளேயர் ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலைன்னா யூடியூப்ல வர நீங்க செக் பண்ணி பாருங்க நண்பா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் டீமுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இந்தியன் டீமுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டியா யார் கொடுக்க போறாங்க, த்ரெட் என்னவா இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கேன் நண்பா ஒருத்தராச்சும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் லைன் பாருங்க. ரோஹித் சர்மா அண்ட் யுசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பவர் பிளேல பக்காவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் தான். சொல்லே தேவையில்ல. யுசஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. பவர் பிளேல பால்ல இருந்து அட்டாக் பண்ணுவாப்ல. அப்புறம் டாப் ஆர்டர்ல விராட் கோலி அண்ட் சூரியகுமார் யாதவ்லாம் இருக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு இந்திய டீமுடைய பேட்டிங் லைனப். போதாத குறைக்கு சிவம் துவே எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்தா வெளுத்து எடுத்துருவாப்ல சிவம் துவே. அடுத்து இந்தியன் டீமுடைய வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பவுலிங். பும்ராவை தவிர மத்த எல்லாருமே எக்கனாமிக்கலா போடக்கூடிய பிளேயரே கிடையாது. எல்லாருமே ரன் கொடுக்க ஒரு பிளேயர் தான். இப்ப வேற நம்ம ஹர்திக் பாண்டியா வேற ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல, பவுலிங்ல அடி வாங்கி இருக்காப்ல. அப்புறம் முகமது சிராஜ் சொல்லவே தேவையில்ல, ரன்னை கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல ஒவ்வொரு மேட்ச்லயும். ஹர்ஷதீப் சிங் எல்லாம் மேட்சுக்கு மேட்ச் ரன்னை கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. போன மேட்ச்ல கூட 58 ரன்னுக்கு மேலே கொடுத்துருக்காப்ல. IPL 2024 அப்புறம் தேவையில்லாம 4 ஸ்பின்னர் ஏன் எடுத்துட்டு போறாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பதில் ஒரு நடராஜனையும் சந்தீப் சர்மாச்சும் கூட எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருமே எக்கனாமிக்கலா போடக்கூடிய ஒரு பிளேயர். அதுவும் சொல்லவே தேவையில்ல, நம்ம நடராஜன் வேற லெவலில் பலிங் போடுவாப்புல. அதுவும் யாக்கர் வச்சாப்புல பயங்கரமா இருக்கும். இந்த சீசன்ல SRH பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுக்கு நடராஜன் தான் ஒரு முக்கிய காரணம். பயங்கரமா யாக்கர் போட்டு லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்கிறாப்ல நம்ம நடராஜன். ஏன் எடுக்கலன்னு தெரியல. நீங்க நினைச்சு பாருங்க, பும்ராவும் டி நடராஜன் இருந்தா எப்படி இருந்திருக்கும். டெத் ஓவர்லயும் பவர் பிளேலையும் பயங்கரமா போட்டிருப்பாங்க 2 பேருமே. பட் ஏன் இந்திய அணி இப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி, யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னா சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்கலாம். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பக்காவா ஆடுவாப்ல. விக்கெட் கீப்பர் வேற. மிடில் ஓவர்ஸ்ல எப்படி அட்டாக் பண்ணணும், கடைசி வரையும் டீமுக்கு எப்படி ரன் அடிச்சு கொடுக்கணும்னு எல்லாமே தெரிஞ்சு வச்ச ஒரு பிளேயரா நம்ம சஞ்சு சாம்சனே தெரியல. நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்னு. இந்த IPL சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தா சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியன் டீம் சான்ஸ் கொடுப்பாங்களான்னு. அடுத்து திரட். இந்திய அணிக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பினிஷருங்கிறது யாருமே இல்லவே இல்லை. ஒரே ஒரு பிளேயர் இருந்தாப்புல ரிங்கு சிங்னு. அந்த பிளேயருக்கு சான்ஸே கொடுக்கவே இல்லை இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல. நீங்க சொல்லலாம் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரவீந்திர ஜடேஜா உங்க 2 பேர் தானே இருக்காங்களா, அப்புறம் நமக்கு பினிஷர்னு கேட்பீங்க. பட் உங்க 2 பேருமே ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல, பேட்டிங்ல தடவிக்கிட்டே இருக்காங்க. IPL 2024 என்ன செய்ய போறான்னு தெரியல இந்திய அணி. ஒரே ஒரு பிளேயர் இருந்தாப்புல ரிங்கு சிங்னு, அந்த பிளேயர் எடுக்கல. எடுத்திருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்குங்க. கடைசி வரை நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாப்ல. ஏன் ரிசர்வ் பிளேயர்ல போட்டாங்கன்னு தெரியல, மெயின் ஸ்குவாட்ல போட்டுக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க இந்திய அணி இந்த முறை வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்களா இல்ல மறுபடியும் ஜோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.